என்னங்க இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் விதமா ஒரு லட்டு தாங்க செஞ்சு காமிக்க போறேன். அந்த லட்டுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. சிவப்பு அவல் வந்துங்க 1 கப்பு, பொட்டுக்கடலை 1 கப்புங்க, வறுத்த நெடக்கடலை 2 கப்பு, சீவின வெல்லம் வந்துங்க 1.25 கப்புங்க, கொஞ்சமா முந்திரி, 8 ஏலக்காய், கொஞ்சம் நெய்யுங்க. ஒரு தவா ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த சிவப்பு அவலை ட்ரையா வறுத்துக்கலாங்க. அவல் வருங்க நல்லா வறுக்கிறதுக்கு அடையாளம் வந்துங்க பொரிஞ்சு வருங்க. பாதி அவல் வறுக்கும் போது என்ன செய்யறீங்கன்னா இந்த ஏலக்காயும் சேர்த்து வறுத்துருங்க. இந்த மாதிரி வறுக்கும் போதுங்க ஏலக்காய் வந்து நல்ல பொடியாகுங்க, நல்ல வாசனையா இருக்குங்க. அவல் வறுத்தாச்சுங்க. கொஞ்சமா நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு முந்திரியை வறுத்துக்கலாங்க. முந்திரி வறுத்தாச்சுங்க. முதல்ல என்ன செய்யறோம்னா பாருங்க, ஒரு மிக்சியில ஏலக்காய், வறுத்த அவல், பொட்டுக்கடலை இதை போட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க. அவலும் பொட்டுக்கடலையும் அரைச்சாச்சுங்க. அடுத்தது நெடக்கடலை அரைச்சிடலாங்க. நெடக்கடலையும் அரைச்சாச்சுங்க. சீவன வெள்ளத்தை அரைச்சிடலாங்க. சும்மா ஒரு சுத்து விட்டு மட்டும் எடுத்தா போதுங்க. எதுக்கு இந்த மாதிரி தனித்தனியா அரைக்கிறதுனா, இப்ப நெடக்கடலையோட வெள்ளம் சேர்ந்து அரைக்கும் போது அப்படியே மிக்சியில ஜாமான மாதிரி ஆயிருங்க. கரெக்டா நொறுங்காதுங்க. அதுக்கு தாங்க தனித்தனியா அரைக்கிறது. வெல்லமும் அரைச்சாச்சுங்க. அடுத்தது பாருங்க, நெய்யில வறுத்த முந்திரிய ஊத்திடுங்க. ஊத்திட்டு நல்ல கையில கலக்கி விட்டு உருண்டை பண்ணிக்கலாங்க. அப்படியே இறுக்கி பிடிச்சி உருண்டை பண்ணிடலாங்க. பாருங்க, ஈஸியா செய்யக்கூடிய லட்டுங்க இது. இது 10 நாள் வச்சிருந்தாலும் கெடாதுங்க. லட்டு பாருங்க, சூப்பரா வந்திருக்குதுங்க. அவ்வளோ வாசனையா இருக்குங்க. நெடக்கடலை, அவல், பொட்டுக்கடலை இதெல்லாம் வச்சு பாருங்க, சூப்பரான ஒரு லட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேங்க. என்னுடைய சேனல்ல பாருங்க, நிறைய லட்டு ரெசிபி போட்டிருக்கிறேங்க. எள்ளுருண்டை போட்டிருக்கிறேன், அவல் பாயசம், அவல் லட்டு, தேங்காய் லட்டு, இந்த மாதிரி நிறைய இது செஞ்சிருக்கிறேங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க.